ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு லிஸ்ட்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லிஸ்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லிஸ்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ஆர்டர் சீக்வன்ஸாக இருக்கும். அதில் வெரைட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். லைக் இன்டீஜர் டைப்பில் நீங்கள் வைக்கலாம், இல்லைனா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டைப்பில் வைக்கலாம், இல்லைனா ஸ்ட்ரிங்கில் வைக்கலாம், எந்த டேட்டா டைப்பில் வேணால் வைக்கலாம். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மெயினாக எது மாதிரி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்கெட்ஸ் அண்ட் கமாஸ். இந்த ப்ராக்கெட் அப்படின்றது ஸ்கொயர் ப்ராக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், அண்ட் கமாஸ் வச்சு அதை செப்பரேட் பண்ணுவோம். லிஸ்ட்ல வந்துட்டு இண்டெக்ஸிங், ஸ்லைசிங் எல்லாமே வந்துட்டு சப்போர்ட் ஆகும். அண்ட் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு எக்ஸசைஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அப்படின்னா மை லிஸ்ட் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிறேன். மை லிஸ்ட் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். இதுல வந்துட்டு 1 4 8 இந்த மாதிரி ஏதோ ஒரு 3 நம்பர் வந்துட்டு எழுதிக்கிறேன். ஸோ இதை எழுதிட்டு இப்போ நம்ம என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம என்ன செக் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ண போகிறது லென்த் ஆஃப் மை லிஸ்ட் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு 3 அப்படின்னு வருது. அதாவது என்ன அப்படின்னா, இந்த 0 1 2 டோட்டலா 3 பிளேசஸ் இருக்கு. ஸோ லென்த் ஆஃப் மை லிஸ்ட் வந்துட்டு 3. இதே மாதிரியே இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல இது மட்டும் இல்லாம இன்னொரு நியூ லிஸ்ட்டை கூட ஆட் பண்ணலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் லிஸ்ட் அப்படின்னு எழுதிக்கிறேன். அனதர் அப்படின்னு எழுதிக்கிறேன். இந்த அனதர்ல வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்துட்டு 3 6 9 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அனதர்ல வந்துட்டு 3 6 9 எழுதிக்கிட்டு இது வந்து ஒரு வேரியபிள். ஸோ இப்போ நம்ம இன்னொரு ஒரு வேரியபிள் வச்சு அசைன் பண்றோம். நியூல என்னென்ன டைப் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மை லிஸ்ட் பிளஸ் அனதர் அப்படின்னு வந்து யூஸ் பண்றேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இந்த நியூ வந்துட்டு நம்ம திருப்பி வந்துட்டு இதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு செக் பண்றோம் அப்படின்றப்ப இந்த மாதிரி வந்துட்டு வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருந்த லிஸ்ட் அது கூட ஆட் பண்ண அப்புறம் இந்த 369 இப்படின்றது வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ பேசிக்கா பாத்தீங்கன்னா, லிஸ்ட்டை வந்துட்டு நீங்க ஒரு லிஸ்ட் கூட இன்னொரு லிஸ்ட் வந்துட்டு நம்மளால ஆடும் பண்ண முடியும். ஸோ அது வந்துட்டு ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இப்ப இந்த நியூவை வந்துட்டு நான் இப்ப ஃபர்ஸ்ட் வேரியபிள் இப்ப இந்த இந்த நம்பர் வந்துட்டு நான் எடுக்கணும்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இப்ப நியூ ஆஃப் ஸ்கொயர் பிராக்கெட் குள்ள 0 அப்படின்னு டைப் பண்றேன்னா, இந்த 0th பிளேஸ்ல இந்த 0 அப்படின்ற இடத்துல என்ன இருக்கோ அந்த 0 இண்டெக்ஸ் பொசிஷன்ல என்ன இருக்கோ அது வந்துட்டு வரும். சப்போஸ் இப்ப நியூ ஆஃப்ல 4th இண்டெக்ஸ் பிளேஸ் நான் செக் பண்றேன் அப்படின்றப்ப 4th பிளேஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா 6, அதாவது அந்த 4 அப்படின்றது 5th பிளேஸ் வருமா. ஸோ அந்த 5th பிளேஸ்ல 6 அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ ஜென்ரலா இதுதான் உங்களால வந்துட்டு எந்த பிளேஸ்ல நீங்க நீங்க நினைக்கிற நம்பர் எந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்றதையும் உங்களால செக் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே வந்துட்டு நம்மளால ஸ்ட்ரிங்குக்கும் வந்துட்டு இந்த இது வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ ஸ்ட்ரிங்குக்கு வந்துட்டு எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஸ்ட்ரிங்குக்கும் சேம் இதே மாதிரி தான். நான் இப்பெல்லாம் சும்மா ஸ்ட்ரிங் அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸ்ட்ரிங் லிஸ்ட்னு டைப் பண்ணிட்டு இதுக்குள்ள வந்துட்டு ஹலோ திருப்பி ஹாய் சும்மா ஸ்ட்ரிங்ல யூஸ் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ யூஸ் பண்றப்ப இந்த ஸ்ட்ரிங் லிஸ்ட் அப்படின்றத நான் கால், அதாவது லைக் ரன் பண்றேன் அப்படின்னா அதுல வந்துட்டு இந்த ஹலோ ஹாய் ஹவ் அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ பேசிக்கா இதுதான் வந்துட்டு ஸ்ட்ரிங் அண்ட் சாரி இந்த லிஸ்ட் பேசிக்கா இதுதான். நீங்க ஸ்கொயர் பிராக்கெட் வந்துட்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா லிஸ்ட் வந்துட்டு ரன் ஆகும். இதே லிஸ்ட்லயே இப்போ நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஆட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதை ஈஸியா ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த நியூ வந்துட்டு எடுத்துக்கிறேன். இந்த நியூ கூட ஒரு வேரியபிள் வந்துட்டு நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. இதுல என்னென்னலாம் நீங்க ஃபங்க்ஷன் இருக்குன்னு செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டேபை வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு காட்டும். இதுல டோட்டலா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட்ல வந்து அப்பண்ட், கிளியர், காப்பி, கவுண்ட், எக்ஸ்டெண்ட், இண்டெக்ஸ், இன்சர்ட், பாப் இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல இம்பார்ட்டன்டான ஒரு 5 இதுதான் இன்னைக்கு வந்துட்டு மெயினா பார்க்க போறோம். அண்ட் ஃபைன் இதுக்குள்ள வரேன். இப்போ வந்துட்டு நம்ம நியூ கூட வந்துட்டு அப்பண்ட் அப்படின்றது யூஸ் பண்றோம். இந்த அப்பண்டோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்க இந்த நியூன்றது இந்த வேரியபிள் இருக்கு பாத்தீங்களா, இந்த நியூ வேரியபிள்குள்ள இந்த அப்பன்ல நீங்க ஏதாவது ஒரு நம்பர் வந்துட்டு இன்சர்ட் பண்ணணும். லைக் இப்ப நான் 9 அப்படின்றத இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா இந்த 9ன்றது வந்து அந்த அப்பன்ல அந்த நியூல போயிட்டு ஆட் ஆயிரும். ஸோ அதை திருப்பி நான் இப்ப செக் பண்றேன். ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 9க்கு அப்புறம் இன்னொரு ஒரு 9 வந்துட்டு ஆட் ஆயிருக்கு. ஸோ இதே நான் இப்ப 11ன்றதையே ரன் பண்றேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த 9க்கு அப்புறம் திருப்பி இன்னொரு ஒரு நம்பர் என்ன அப்பண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 இந்த மாதிரி வந்துட்டு அப்பண்ட் ஆயிருக்கு. சப்போஸ் இந்த இது வந்துட்டு நீங்க இந்த கடைசியில இருக்க நம்பர் வந்துட்டு இப்ப வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நியூ டாட் பாப் அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்கு. இந்த பாப் வந்துட்டு நீங்க உள்ள இந்த இடத்துல எந்த நம்பரும் இன்சர்ட் பண்ணாம ரன் பண்றீங்க அப்படின்னா இது வந்துட்டு 11 தான் தனியா பாப் பண்ணும். அதாவது இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கும், லாஸ்ட் டிஜிட் என்ன இருக்கோ அதுதான் வந்துட்டு இது வெளியே எடுக்கும். ஸோ அந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு அப்புறம் இப்போ நான் திருப்பி வந்துட்டு நியூல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 9 தான் இருக்கு. அந்த 11 வந்துட்டு வெளியே வந்துடுச்சு. ஸோ இல்ல எனக்கு வந்துட்டு இப்போ பர்டிகுலரா இந்த 3 வந்துட்டு நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ 3 வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா 3யோட இண்டெக்ஸ் பொசிஷன் என்னன்னு பார்க்கணும். ஸோ 0 1 2 3 3யோட இண்டெக்ஸ் பொசிஷன் 3 தான் இருக்கு. ஸோ
அந்த இடத்துல வந்துட்டு நான் இப்போ நியூ டாட் பாப் ஆஃப் 3 அப்படின்னு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா அந்த 3 வந்துட்டு வெளியே எடுத்துச்சு. ஸோ இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்றப்ப சாரி ஓகே, இப்போ நான் ரன் பண்றேன்றப்ப அந்த 3 வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் இப்போ சப்போஸ் நான் இப்போ 4 எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பாப்பா 4ஓட இண்டெக்ஸ் பொசிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 1. ஸோ இந்த நான் 1 ப்ரெஸ் பண்றேன் அப்படின்றப்ப சாரி ரன் ஆக கொஞ்சம் டைம் ஆகுது. ஸோ இப்போ நான் இந்த 1 ப்ரெஸ் பண்றேன்ற இந்த நியூ டாட் பாப் ஆஃப் 1 அப்படின்ற ப்ரெஸ் பண்றப்ப இந்த 4 வந்துட்டு வெளியே எடுத்துருச்சு. ஸோ இப்போ நியூல என்னதான் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு 18699 அது மட்டும் தான் இருக்கு. ஸோ அதான் நமக்கு நியூல வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18699 இது மட்டும் தான் இருக்கு. ஸோ தென் இப்போ வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் இது ரெண்டும் முடிஞ்சிட்ட அப்புறம் இப்ப ஜென்ரலா பாப்புக்கும் அப்பனுக்கும் நம்ம இப்ப டிஃபரன்ஸ் பார்த்துட்டோம். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு சார்ட்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் சார்ட்டிங் வந்துட்டு எடுக்கணும். ஸோ இப்ப நான் ஒரு நம்பர் வந்துட்டு எழுதிக்கிறேன். இப்ப ஏ ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு ஏல வந்துட்டு 1, 2, 9, 8, 6, 4, 40, 4, 7 இந்த மாதிரி ரஃபா சும்மா ஒரு நம்பர்ஸ் வந்துட்டு எழுதுறேன். ஸோ இப்போ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரன் பண்ணிடுறேன். ரன் பண்ணிட்டு ஏ டாட் இந்த இது வந்துட்டு சார்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா சார்ட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன் தான். ஸோ இந்த சார்ட்ன்ற ஃபங்க்ஷன் வந்துட்டு ரன் பண்றேன் அப்படின்னா இப்போ எனக்கு ஏல வந்துட்டு என்ன ஆன்சர் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்துட்டு அதை ஆர்டரா வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடும். லைக் அசெண்டிங் ஆர்டர்ல வந்துட்டு கரெக்டாவே சேஞ்ச் பண்ணிடும். இதுதான் இப்ப இதே இதுவே நான் வந்துட்டு சப்போஸ் நான் இது வந்து எனக்கு இதுக்கு மட்டும் இல்ல வேர்ட்ஸுக்கும் எனக்கு இதே இது வந்துட்டு ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப பின்னு எழுதிக்கிறேன். பி ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு வேர்ட்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிங்ல எழுதணும். ஸோ பி கமா ஏ கமா ஏ sorry yes ஸோ ஃபைன் நான் எப்படின்னு ஒரு பி வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு எழுதிருக்கேன். இதுல வந்துட்டு பி டாட் சார்ட் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்துட்டு இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ திருப்பி இப்போ ரன் பண்றேன்னா ஏபிசி எஃப் கேபி இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு ஆர்டரா வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக்கான இது ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதுலயே நமக்கு வந்துட்டு இண்டெக்ஸிங் முடிஞ்சிச்சு. லைக் இப்போ இது சார்ட்டிங்கும் பண்ண முடியும் நம்மளால. அடுத்தது வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸும் நம்மளால பண்ண முடியும். இப்போ இந்த பி டாட் சார்ட்டியே நான் பி டாட் ரிவர்ஸ் அப்படின்னு இப்போ கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இந்த பில வந்துட்டு இந்த வேல்யூஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா ரன் பண்ண அப்புறம் எனக்கு ரிவர்ஸ்ல வந்துட்டு இது கிடைச்சது. ஸோ இது மாதிரி மட்டும் தான் ரிவர்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது மாதிரி மட்டும் இல்ல, நம்ம ஏற்கனவே இதுக்கு வந்துட்டு லாஸ்ட் கிளாஸ்ல ஸ்ட்ரிங்ல வந்துட்டு ஒரு மெத்தட் படிச்சிருக்கோம்ல, அந்த மெத்தட்லயும் நம்மளால வந்துட்டு இது ரிவர்ஸ் பண்ண முடியும். லைக் இப்ப இந்த இதுதான் நமக்கு பில இருக்கு. இப்ப நான் இது வந்துட்டு இன்னொரு ஒரு வேரியபிள் வந்துட்டு இருக்கேன் ஏ அப்படின்னு போட்டுட்டு கியூ சாரி 1, 4, 7, 9 இந்த மாதிரி இன்னொன்று வந்துட்டு 2 லைக் எதை வந்துட்டு எழுதிக்கிறேன். ஸோ இதை எழுதிட்டு நான் ரிவர்ஸ் இப்போ இந்த இதை வந்துட்டு நம்ம ரிவர்ஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்ட்ரிங்ல படிச்ச மெத்தட் படி என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டாட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல படிச்ச மாதிரி இன்னொரு மெத்தட்னா இந்த மாதிரி தான். லைக் ஏன்னு போட்டுட்டு (:) -1 அப்படின்றத நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த இது மாதிரி வந்து நமக்கு ரிவர்ஸ் பண்ணிடுது. ஸோ இந்த மெத்தட்லையும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஆர் இப்போ இதுதான் நம்மளோட வேல்யூ கரெக்டா. இப்போ ஏன்னு நான் கிளிக் பண்றேன் அப்படின்னா ஏ வந்து ரன் பண்றேன் அப்படின்னா 14792 இந்த இது வந்துட்டு நமக்கு வேல்யூ இருக்கு கரெக்டா. இப்ப இந்த வேல்யூல வந்துட்டு உங்களுக்கு பர்டிகுலரா இந்த 2 நம்பரை மட்டும் ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம பழைய மெத்தட்ல எப்படி யூஸ் பண்ணுமோ அதே இங்கேயும் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஆஃப் அப்படின்னு போட்டுட்டு நீங்க இதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த நம்பர் அப்படின்றது 1. ஸோ 1 அப் டு பிஃபோர் வந்துட்டு எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த 3க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கணும். ஸோ 3 அப்படின்னு மென்ஷன் பண்றேன் அப்படின்னா 4ம் 7ம் வந்துட்டு வந்துட போகுது. ஸோ ஃப்ரம் 1 to 2 இந்த ரேஞ்ச் வரைக்கும் இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்து நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு சிம்பிளா இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா. இது மட்டும் இல்லாம லிஸ்ட்ல இன்னும் ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்லி தரணும் அப்படின்னு நினைச்சேன். மெயினா இது வந்து நிறைய இடத்துல யூஸ் ஆகும். மேபி இப்போ உங்களுக்கு இன் மீன் டைம்ல யூஸ் ஆகணும்னாலும் நீங்க ஒரு அட்வான்ஸ்டு ப்ரோக்ராம்லாம் போறப்ப இது வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பின்றதையே நம்ம எடுத்துக்கலாம். பில வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா PKFEC BA இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ இப்போ இந்த வேல்யூ வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப ஸ்ட்ரிங்குக்கு எப்படி மென்ஷன் பண்ணுவோம் இந்த மாதிரி தானே சிங்குக்கு வந்து மென்ஷன் பண்ணுவோம். லைக் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் சிங்கிள் கோட்ஸ் வச்சுட்டு டாட் ஜாயின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஜாயின்
வேரியபிள் வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பி. இது வந்துட்டு என்னோட வேரியபிள் என்ன, அந்த இடத்துல பி இருக்கு. ஸோ நான் வந்துட்டு பி அப்படின்னு மென்ஷன் பண்றேன். இந்த மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா தனித்தனியா இருக்க இந்த ஸ்ட்ரிங்ல இருக்க இந்த வேல்யூஸ் வந்துட்டு ஒன்னா வந்துட்டு ஆட் பண்ணிடும். சரியா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் வேணா கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் Q அப்படின்னு போட்டுட்டு நான் இது வந்துட்டு ஹெச் கமா இ கமா எல் கமா எல் கமா ஓ. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நான் மென்ஷன் பண்றேன். இப்போ கியூன்றதை எழுதிட்டு நான் இந்த மாதிரி ஒன்னொன்னையும் தனித்தனியா மென்ஷன் பண்றேன். ஸோ இப்படி மென்ஷன் பண்ணிட்டு இது கியூன்றது வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. இதுக்கு எப்படி நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நான் சொல்லி கொடுத்த மாதிரி இந்த நீங்க சிங்கிள் கோர்ஸ் டபுள் கோர்ஸ் யூஸ் பண்ணிட்டு டாட் வச்சுட்டு ஜாயின் அப்படின்னு போட்டுட்டு நீங்க இந்த இடத்துல இந்த கியூ அப்படின்றத மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா ஹலோன்றது ஒரு டோட்டல் ஸ்ட்ரிங்கா வந்துட்டு வந்துடும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஸோ பேசிக்கா பாத்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ன்றது இவ்வளவுதான். அண்ட் இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸ் நான் டப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ் வந்துட்டு மோஸ்ட் ப்ராப்ளி இன்னைக்கு இல்லை நாளைக்குள்ளே வீடியோ வந்து போட்டுருவேன். அதை முடிச்சோடனே அந்த இது மூணுத்துக்கும் சேர்த்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தரேன். அதை வந்துட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட் கிளாஸ் கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்துட்டு எத்தனை பேர் சால்வ் பண்ணிருக்கீங்கன்னு தெரியல. சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பா அதுக்குன்னு ஒரு தனியா வீடியோ போட்டுறேன். தேங்க்ஸ் அண்ட் பாய்.